அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த 2024 மற்றும் 2025 மார்ச் மே இந்த காலகட்டங்கள் வரைக்கும் கிரகங்கள் ஒரு வாரியான அமைப்புகள்லையும் அதன் பிறகு கிரகங்கள் ஒரு வாரியான அமைப்புகள்லையும் பலன் தரப்போகுது. ஏதாவது சுப விஷயங்கள் செய்யணும் அப்படின்னாக்கா மே மாதத்துக்குள்ளார நீங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிறது நல்லது. குறிப்பாக மே 14க்குள்ளார உங்களுக்கு குரு பார்வைங்கிறது ஓரளவுக்கு சிறப்பு தன்மையில் இருக்கிறதுனால உங்களோட தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணிக்கோங்க. அதன் பிறகு என்ன பெரிய ஆபத்து வந்துருமானா அப்படி கிடையாது. அதன் பிறகு கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தையும் சிரத்தை எடுத்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும். வெளியிடங்களுக்கு போக வேண்டிய அமைப்பு இருக்கும். அதாவது திரைகள் ஓடி திரவியம் தேடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி 8ல் இருக்கிற குரு 12 சுகஸ்தானம் அப்படின்ற ஒரு அமைப்புகள்லாம் பார்க்கறதுனால கூடுதல் சிரத்தை எடுத்து வெளிப்பிரயாணங்கள் மூலமாகவும் உங்களுக்கு வருமானத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குது. சுபவிரயங்கள் நிறைய இருக்கும் இந்த வருஷம், அதை பார்த்துக்கோங்க. தேவைக்கேற்ற வருமானம் உங்களுக்கு கிடைச்சிரும். 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி மார்ச் 29ஆம் தேதி 5ஆம் வீட்டுக்கு போக போகிறாரு. 5ஆம் வீடுங்கிறது குழந்தைங்க ஸ்தானமாக இருக்குது. அந்த குழந்தை ஸ்தானத்தில் ஆல்ரெடி ராகு இருக்குது. அந்த ராகு மே 18ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். அதனால் அது வரைக்கும் குழந்தைங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பூர்வீக விஷயங்கள்லேயும் சின்ன சிரமங்கள்லாம் போகும், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்க கேது 9ஆம் வீட்டுக்கு பின்னோக்கி நகர்றாரு. ராகு 4ஆம் வீட்டுக்கு வராங்க. அப்போ பெற்றோருடைய ஆரோக்கியம் மற்றும் அவங்களுடைய உணவு அமைப்புகள்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. சின்ன தொந்தரவுனாலும் உடனடியாக மருத்துவம் மற்றும் அதோட பக்க அமைப்புகள்லாம் சரியாக பார்த்துக்கோங்க. இந்த 2025ங்கிறது ஒரு நியூட்ரலான அமைப்பாக உங்களுக்கு இருக்கும், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி பஞ்சம சனின்ற ஒரு அமைப்பெல்லாம் சொல்கிற அமைப்பு உண்டு. அந்த பஞ்சம சனிங்கிறது சின்ன சேதங்கள் தரும் அப்படின்றது பழங்காலத்து அமைப்பாக இருந்தது. ஒரு ஜாதகம் மட்டுமே ஒரு குடும்பத்தை இயக்கிறதில்ல, குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற அங்கத்தினர்களுடைய பலாபலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து எல்லாமே கொட்டி கலந்து பலன் எடுக்கிறது அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். இப்போ அந்த காலத்தில் ஜாதகம் பார்க்குறவங்களாம் என்ன கேட்பாங்கன்னா, இந்த வருஷம் எங்களுக்கு வரவு செலவு எப்படி இருக்குது, கந்தாய பலம் எப்படி இருக்குது, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதோட அர்த்தம் என்னென்னா, யாருக்கு எவ்வளோ வரவு இருக்குது, யாருக்கு எவ்வளோ செலவு இருக்குது, ஒட்டு மொத்தமாக கணக்கு போடும் பொழுது இந்த வருடம் மிச்சம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு அமைப்பு. அதை நம்ம அப்படி எடுத்துக்காமல் ஒவ்வொருத்தருடைய ஜாதக பலன்களையும் கலந்து பார்த்து ஒரு ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வர்றது நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. அதனால் இந்த வருஷம் ஒரு கலப்பு பலன்றதை நினச்சி நீங்கள் வருத்தப்பட வேணாம். வீட்டில் இன்னொருத்தருக்கு ரொம்ப மோசமான கிரக நிலை இருக்கலாம், அல்லது இன்னொருத்தருக்கு ரொம்ப சூப்பரான கிரக நிலை இருக்கலாம். இதில் இருக்கக்கூடிய சங்கடங்களை அது சரி பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆக எல்லோருக்குமே இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் இந்த சனின்றவர் குருவோட வீட்டுக்கு போகிறதுனால அப்படி ஒன்றும் பெரிய தாக்குதலை செய்திட மாட்டார். அதனால் எல்லோருமே நல்லபடியாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் வாழலாம். வாழ்த்துக்கள்.